ये तुम्हारी जमीन है, ये तुम्हारी जमीन है, ये सरकारी रोड है, ये सरकारी नहीं आएंगे, नहीं आएंगे। क्या करने आती கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் குறிப்பிட்ட ஒரு கிறிஸ்தவ திருச்சபையில் ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கும் போது அங்கு நீங்கள் தேவனை ஆராதிக்க கூடாது என்று ஒரு சில மதவாத கும்பலை சார்ந்த நபர்கள் வேண்டுமென்றே தேவையில்லாமல் அந்த இடத்தில் சென்று பிரச்சனை செய்வதும், இவர்களை அங்குள்ள மக்கள் குறிப்பாக கிறிஸ்தவ பெண்கள் மிக துணிச்சலாக நின்று எதிர்கொள்ளும் அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் அங்கு ஒரு காவல்துறை அதிகாரி வரும்போது அவரிடமும் நின்று மிக தைரியமாக அங்கு நடைபெற்ற காரியங்களை எடுத்து கூறுவதையும், அந்த பகுதியில் அந்த மதவாத சக்திகளை பார்த்து பயப்படாமல் வைராக்கியமாக நிற்கும் அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதை பற்றிய வீடியோ காட்சிகளையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவை ஒரு ஜெப குறிப்பிற்காக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பல மிக முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஒரு கிறிஸ்தவ திருச்சபை இயங்கி கொண்டு வருகிறது. அதாவது சத்தீஸ்கர் மாநிலத்தின் துர்க் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தில் அனுக்கிரகா ப்ராஃபட்டிக் சர்ச் என்ற கிறிஸ்தவ திருச்சபை இயங்கி கொண்டு வருகிறது. இந்த திருச்சபையில் வழக்கமாக அங்குள்ள மக்கள் ஆராதித்து வருகிறார்கள். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அங்கு ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கும் போது ஒரு சில மதவாத கும்பல்கள், நம்ம எல்லாருக்குமே தெரியும், வட மாநிலத்தில் வேண்டுமென்றே கிறிஸ்தவர்கள் ஆராதிக்க கூடாது என்று ஒரு சில மதவாத அமைப்புகள் திட்டமிட்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கிறிஸ்தவ தேவாலயத்தில் சென்று தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துவதும், வேண்டுமென்றே அங்கு இடையூறு செய்வதும், அங்குள்ள மக்களை தாக்குவதும், இப்படிப்பட்ட காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அதே போன்று இந்த திருச்சபையிலும் அங்குள்ள மக்கள் தேவனை ஆராதிக்க கூடாது என்று சொல்லி அங்கு சென்று மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். இதனை பார்த்து அங்குள்ள மக்கள் மிகப்பெரிய அளவில் கொந்தளிக்கிறார்கள். குறிப்பாக அங்குள்ள கிறிஸ்தவ பெண்கள் மிகப்பெரிய அளவில் கொந்தளித்து துணிச்சலாக அந்த மதவாத கும்பலிடம் நேருக்கு நேர் நின்று வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். நம்ம நினைக்கலாம், இந்த பெண்கள் எதற்காக இப்படி வாக்குவாதம் செய்கிறார்கள் என்று. இவர்கள் அங்கு எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. கிறிஸ்தவர்கள் அந்த பகுதியில் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. அவர்கள் யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அங்கு தேவனை மட்டும் அவர்கள் ஆராதித்து வருகிறார்கள். ஆனால் இதை பிடிக்காத இப்படிப்பட்ட மதவாத கும்பல்கள் வருகின்ற போது இவர்களை பார்த்து பயப்படுவதற்கு அங்குள்ள கிறிஸ்தவ மக்களுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. ஆகவே தாங்கள் எந்த ஒரு தவறும் செய்யாத போது எப்படி இந்த மதவாத கும்பல்கள் இங்கு வந்து பிரச்சனை செய்யலாம் என்ற அந்த கொந்தளிப்பு அந்த கிறிஸ்தவ பெண்களுக்குள் எழுகிறது. நேருக்கு நேர் நின்று அந்த மதவாத கும்பலை மிக துணிச்சலாக எதிர்கொள்கிறார்கள். அந்த வீடியோவையும் நான் வெளியிடுகிறேன், நீங்கள் அதை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அதில் அந்த மதவாத கும்பலை சார்ந்த ஒரு சில நபர்கள் வேண்டுமென்றே பிரச்சனைகளில் ஈடுபடும் போது அந்த பெண்கள் எந்த அளவிற்கு வைராக்கியமாக நிற்கிறார்கள், அவர்களை எதிர்கொள்கிறார்கள் என்பதை பார்க்க முடியும். இந்நிலையில் இந்த விவகாரம் காவல் நிலையம் வரை சென்றுள்ளது. உடனடியாக அங்குள்ள ஒரு காவலர் அந்த பகுதிக்கு வருகிறார். ஒரு வாகனத்தில், காவல் வாகனத்தில் அந்த பகுதிக்கு வருகிறார். அந்த காவலரை சூழ்ந்து கொண்ட கிறிஸ்தவ பெண்கள் மிக துணிச்சலாக அந்த காவல் அதிகாரியிடம் நின்று தங்களுக்கு நடைபெற்ற அந்த அநீதிகளையும், இந்த மதவாத சக்திகள் எந்த அளவிற்கு இங்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபடுகிறார்கள் என்பதையும் மிக துணிச்சலாக கூறுகிறார்கள். அதனையும் அந்த காவல் அதிகாரி கேட்டுக்கொண்டே நிற்கிறார். இதில் என்ன நான் கூற விரும்புகிறேன் என்றால், தேவ பிள்ளைகள் எதற்கும் பயந்தவர்கள் அல்ல என்பதை இந்த வீடியோ காட்சிகள் மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது. குறிப்பாக கிறிஸ்தவ பெண்கள் செய்துள்ள செயல் தற்போது அந்த மதவாத கும்பல்களை அதிகலங்க செய்துள்ளது. இந்த வீடியோ காட்சிகளை நீங்கள் பாருங்கள். அதன் பின்பாக ஒரு சில முக்கியமான தகவல்களையும் நாம் பார்க்கலாம். पुलिस वाला का है, पुलिस वाला का है, पुलिस वाला का है, पुलिस वाला का है, पुलिस वाले को ला, पुलिस वाले कौन गाली दे रहा है? नहीं दे रहा, गाली किसको दे रहा है? कौन गाली दे रहा है? कौन गाली दे रहा है?
पुलिस वाले को ला, पुलिस वाले को। ये पुलिस वाले भाई हैं, अंदर में बैठे मजा ले रहे हैं और यहाँ पे तमाशा हो रहा है। हाँ, ये यहाँ पे लोग गाली गलौज कर रहे हैं चर्च में आकर के, और एक तो डग्गा ला के फॉर्मेलिटी निभा रहे हैं। वो भाई साहब अंदर बैठ के मस्त मजा ले रहे हैं। हाँ, ये तुम्हारी जमीन है, ये तुम्हारी जमीन है, ये सरकारी रोड है, ये सरकारी। आने दो, नहीं और बुला उसको। रोड है, झाकेंगे वो और बुला ले, बीमार में वाले लोगों को फोन कर दो। रायपुर वाले को भी बुला लो, रायपुर का पूरा टीम बुला लो यहीं पे। वाले भी आएगा, बाप आ रहे, बाप। ये भाई साहब एक जना अकेला आए हैं यहाँ पे, अरे एक अकेला है यहाँ पे। फोटो भाई तो फॉर्मेलिटी है, सहयोग के लिए आए, सपोर्ट के लिए बोले तो। वीडियो बनाने है पुलिस, वीडियो सर ये गलत बात है, ये बदतमीजी कर रहे हैं लेडीज लोग से, लेकिन आपको कुछ बोलना चाहिए। इन लोग आए पहले, इन लोग गाली गलौज करना चालू किए, हम लोग ने कुछ नहीं बोले हैं ना। इन लोग आके तमाशा गाड़ी वाड़ी रोक रहे हैं। कोई बाप का बोल रहा है, कोई माँ का बोल रहा है, लेडीज लोग से ऐसी कोई बात ही करता है क्या? सरकारी जमीन में हमको कोई नहीं रोक सकता। ये कैसे हमारी गाड़ियों को सरकारी जमीन? अरे उनका अधिकार क्या है? पहले बात, पुलिस यहाँ पे आके करेगा, वो कौन होते हैं वहाँ? अरे जांच पड़ताल करने वाले वो कौन होते हैं? उसको कौन अधिकार दिया है यहाँ पे आने के लिए? कोई अधिकारी है क्या वो लोग? वीडियो बनाते हैं, किसने अधिकार दिया? कोई प्रॉपर्टी में आए हमारे बच्चा, पुलिस है, अथॉरिटी है, अधिकार काम करता है ना। கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வீடியோ காட்சிகளை நீங்கள் இப்போது பார்த்திருக்கிறீர்கள். இது நாம் வெளியிடுவது ஒரு ஜெப குறிப்பிற்காக மட்டுமே. கிறிஸ்தவர்கள் எந்த அளவிற்கு வட மாநிலங்களில் துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் என்பதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. இதனை பார்க்கிற நாம் எல்லாரும் கண்டிப்பாக நம்முடைய கிறிஸ்தவ சொந்தங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒரு சில பகுதிகளில் கிறிஸ்தவர்கள் மிகப்பெரிய அளவில் தாக்கப்படுகிறார்கள். ஒரு சில காணொளிகளும் நமக்கு கிடைத்துள்ளது. அதனை பற்றியும் வரக்கூடிய வீடியோகளில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவில் அந்த கிறிஸ்தவ சகோதரிகள் எந்த அளவிற்கு துணிச்சலாக நின்று அந்த மதவாத கும்பலை சார்ந்த நபர்களை எதிர்கொண்டார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அவர்கள் இந்த மதவாதிகளுக்கு பயப்படவே இல்லை. தங்களிடம் நியாயம், உண்மை இருக்கும் பட்சத்தில் அவர்கள் துணிச்சலாக அந்த இடத்தில் தேவனுக்காக வைராக்கியமாக நின்றார்கள். கிறிஸ்தவர்கள் நினைத்திருந்தால் அங்கு மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளை செய்திருக்க முடியும். ஆனால் தேவனுக்கு பயந்து அநேக இடங்களில் அவர்கள் ஒதுங்கி செல்கிறார்கள். இப்படிப்பட்ட நம்முடைய சொந்தங்களின் பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தற்போது வடமாநிலங்களில் குறிப்பிட்ட ஒரு சில கும்பல்கள் வேண்டுமென்றே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பகுதிக்கு சென்று அங்குள்ள மக்களை மிரட்டுவதும், கிறிஸ்தவ தேவாலயங்களில் சென்று அங்கு பிரச்சனைகளில் ஈடுபடுவதும், ஆராதனையை தடுப்பதும், இவை எல்லாவற்றையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கிறிஸ்தவ மக்களை மிக கடுமையாக தாக்குவதையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்ம சேனல்ல கூட அநேக வீடியோக்களை நாம் வெளியிட்டிருக்கிறோம். இவை எல்லாவற்றையும் பார்க்கும் நீங்கள் தினமும் ஜெபிக்கும் போது நம்முடைய கிறிஸ்தவ மக்கள் தேவனுக்காக நிற்கும் நம்முடைய மிஷனரிகள், ஊழியர்கள், உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் இவர்களின் பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக உள்ளது. ஜெபிப்போம். இந்த வீடியோவையும் ஒரு ஜெப குறிப்பிற்காக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேக மக்கள் இந்த தகவல்களை பார்ப்பதற்கும் அவர்களும் இணைந்து நம்மோடு ஜெபிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.